தேவை மனிதம் உள்ள சமூகம் என்ற என்னுடைய தலைப்பிலே நான் பேச வந்திருக்கிறேன். இந்த பாரத தேசத்தினுடைய தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது என்ன? உலகத்தில் உள்ள எந்த தேசத்திற்கும் இல்லாத ஒரு தனித்துவம் பாரதத்திற்கு உண்டு என்றால் அது என்ன? அந்த சிக்னேச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த இண்டிவிஜுவலுக்காக இருக்காம பொதுக்காக வாழணும் அப்படின்ற அந்த வளர்ப்பிலே வந்தவன் தான் ஒவ்வொரு இந்தியனும். மேற்கத்திய நாடுகளும் சரி இல்ல ஏனைய தேசங்களும் சரி, அந்த இண்டிவிஜுவல் ரைட்டுக்கு அவங்க அதிகமான முக்கியத்துவம் தந்த பொழுது, சோசியல் கான்சியஸ்னஸோட சோசியல் ரைட்டுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து தனி மனிதனை பின்னுக்கு தள்ளி சமூக அறம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்த தேசம் தான் நம்முடைய தேசம். ஆனா இன்றைக்கு ஒரு 60-70 கால சுழற்சியில என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, வருட கால சுழற்சியில இந்த என் பக்கத்துல இருக்கவன், என் வீட்டுல இருக்கவன், என் வீதியில இருப்பவன், என் நகரத்திலே இருப்பவன், என் ஊரிலே இருப்பவன், என் மாநிலத்தில் இருப்பவன், எதை பத்தியுமே எனக்கு கவலை இல்ல. என் ரைட்டு முக்கியம். என் ரைட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஒரு டயலாக் வைக்கிறா சார் படத்துல, நானு வாழ்றதுக்காக சாகர அளவுக்கு ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறான். வாழ்றதுக்காக சாகர அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாரான். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த சமூகம் எந்த தளமாக இருந்தாலும் நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, எது வேணாலும் அவசிய தேவைன்னு பேசிக்கோங்க. ஆனால் நிரந்தர தேவை என்பது எது தெரியுங்களா? இது எல்லாம் சரியாகணும்னாக்க எது நிரந்தர தேவை என்றால், நாம ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் நான் என்பதை தாண்டி மற்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த நானுக்குள்ள அப்படின்ற அந்த ஒழுக்கம் நம்முடைய மனதுக்குள் வராத வரைக்கும் இந்த சமூகத்திலே எந்த மாற்றமும் வராது. எந்த மாற்றமும் வரவே முடியாது. வள்ளுவன் தெளிவாக எழுதுனா சார், எது வாழ்க்கை அப்படின்னா 2 விஷயம் சொன்னான். எது வாழ்க்கையை வாழக்கூடிய முறை அப்படின்றதுக்கு 2 குறள் வச்சான். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்து அற்றுன்னா. எந்த மனதிலே அன்பு இல்லையோ, பாலைவனத்திலே எப்படி ஒரு மலம் தளிர்க்கவே முடியாதோ அப்படி அன்பில்லாத ஒரு மனம் இருந்தால் அங்க வாழ்க்கை மலரவே முடியாதுன்னு முதல் விஷயத்தை வச்சான். எதுடா வாழ்க்கையினுடைய வழின்னு கேட்டாங்க வள்ளுவன்ட்ட. அன்பின் வழி அது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்பதால் போர்த்த உடம்புன்னு முடிச்சான். இந்த 2 மட்டும் நம்ம சரியா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இங்க இருக்க எந்த பிரச்சனையுமே வராது. இந்த 2 நம்ம மனசுல செத்து போச்சு சார். இன்னைக்கு எந்த அளவிற்கு க்ஷீணம் அடைந்திருக்கிறது என்று பார்ப்போம். நான் சின்ன இடத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். அதிகமான இந்த குடும்ப சப்ஜெக்ட படம் எடுத்து அதனோட உச்சத்தை தொட்ட ஒரு விசு சார், அவர் தலைமை தாங்கக்கூடிய இந்த அரங்கத்துல பேசாம இந்த விஷயத்தை வேற எந்த அரங்கத்திலயுமே பேச முடியாது. முதல்ல ஒரு குடும்ப அமைப்பை எடுத்துக்குவோம். எப்படி இருந்த குடும்பங்கள் சார் நம்முடைய குடும்பங்கள்? அது தியாகத்தினாலே கட்டப்பட்ட கூடாக இருந்தது இல்லையா? இன்றைக்கு எல்லாமே என்னோடது, என் விஷயம், எனக்கு அப்படின்றதுல குடும்பத்திற்குள்ளேயே துரோகத்தினால விளையக்கூடிய சூழலாக இன்றைக்கு குடும்பங்கள் மாறிவிட்டது. இதை விட இந்த சமூகம் க்ஷீணமடைவதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. அம்மான்றவ சார், அம்மா தப்பே பண்ண முடியாது நம்பின சமூகம் சார். அம்மானா சார், எங்க அம்மாவால என்னைக்குமே எனக்கு பிரச்சனை வராது, எனக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா சாவா அப்படின்னு நம்ம நம்பின சமூகம் சார். ஆனா கேவலமா கீழ்த்தரமா ஒரு கள்ள காதலுக்காக 2 குழந்தைய கொன்னுட்டு அபிராமின்றவ வத்தி ஜெயிலுக்கு போவா அப்படின்னு சொன்னா யார சார் நம்புவேன்? எங்க அம்மாவையே இந்த சமூகத்துல என்னால நம்ப முடியாட்டி நான் வேற யார நம்ப முடியும்? அப்படின்ற கடைசி இடத்திற்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டானே. இதை விட ஒரு சமூகத்திலே மனிதன் செத்து போய் விட்டது என்றால் வேற என்ன தழைக்க முடியும்? அந்த அபிராமிக்கு பெயில், அதுக்கு உயிர் தான் எதுக்கு நான் கேட்கிறேன். இந்த நடந்து போச்சுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல உயிர் செத்து போயிருக்க வேண்டாம் அவளுக்கு? ஒரு மனுஷின்னு என்னைக்கு உழவரா? என்ன
எனக்கு பிடிக்காத ஒருவரோடு நான் வாழ்வது என்றால் நான் வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும் சார். கமிட்மெண்ட் சார் வாழ்க்கைன்றது. கமிட்மெண்ட் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், நான் வேலை செய்யறேன்னா அந்த ஆபீஸ்ல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் குடும்பம் இருக்கேன்னா அந்த குடும்பத்துல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் ஒரு மேடையில இருக்கேன்னா அந்த மேடையில எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்டே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? குழந்தைக்கு சார் உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே அனுபவிச்சதா சார். சின்ன வயசுல குழந்தைய தூங்க வைக்கும் போது அம்மாவும் குழந்தையும் ஒன்னா படுத்து தூங்குவாங்க. அம்மா கையில படுத்து குழந்தை தூங்கும். குழந்தை தூங்குற வரைக்கும் அதுக்கு என்ன ஃபீலிங்னா, அம்மா இருக்காங்கன்ற நம்பிக்கை தான் சார் அதுக்கு தூக்கம். அது வேலை நிறைய ஆயிடும் வீட்டுக்குள்ள. குழந்தை தூங்குதே, கையை அசைச்சா கூட எழுந்துருமோன்னு சொல்லி அது அசைக்க முடியாத நம்பிக்கையில உச்சத்துல தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவா அந்த குழந்தைய எடுத்து விட்டுட்டு கடகடன்னு ஓடி போய் எல்லா வேலையும் பண்ணுவா அம்மா வீட்டுல. ஆனா அந்த குழந்தை எழுந்துக்கிற டைம்ன்றது வந்து அம்மா உன்னோட உள்ளுணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது அசாத்தியமான உள்ளுணர்வு சார். நீங்க 1000 ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போவீங்க சார் வீட்டுக்கு, அதுல எவன் ஒருத்தன் தப்பா இருக்கானோ அவனை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லுவா சார் ஒரு அம்மா. அவன் ஒன்னும் படிச்சவ கிடையாது, அவன் ஒன்னும் டிகிரி வாங்கினவ கிடையாது, ஆனா அவன் உள்ளுணர்வுல சொல்லும், அவளுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லும் இந்த பையன் தப்பா இருக்கான்னு. அப்படிப்பட்டவதான் அவன் அம்மா. அந்த 2 ஹவர் ஆக போது அந்த குழந்தை எழுந்துக்க போதுன்னு போது அந்த உள்ளுணர்வு அம்மாவுக்கு சொல்லும். எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து அந்த குழந்தை பக்கத்துல மறுபடியும் முதல்ல தூக்கத்துல இருந்து அவளை கீழே விட்டுட்டு போனால அதே மாதிரி எடுத்து கையில போட்டுக்குவா. ஏன் தெரியுங்களா, எழுந்துக்கும் போது இந்த 2 ஹவர் வேலை பாக்குறதுக்கு கூட அம்மா என்னை விட்டுட்டு போலன்ற அந்த ஃபீலிங்லயே அந்த குழந்தை எழுந்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு உச்ச நம்பிக்கையை கொடுத்தவள் தாய். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்த நமக்கு மத்தியில தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டு வெக்கமே இல்லாம ஒருத்தங்க கூட போனோம்னு நினைக்கிறியே, அவ்வளவு காமப்பசி எடுத்து விட்ட பெண்களாகவா இங்கே மாறிவிட்டார்கள்? என்ன அதை தொடர்ந்து இன்னொன்னு வருது. ஒரு 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 டிவி சீரியல் நடிகை, அவ கணவன் அவளை விட்டுட்டு போயிட்டான். சரி சார், வாழ்க்கைன்றது எல்லாம் பிரச்சனை தான், என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு கேன்சர் வருது, ஒருத்தருக்கு ஹார்ட் சரியில்லை, ஒருத்தருக்கு கால் போகுது ஆக்சிடென்ட்ல, ஒருத்தருக்கு கண்ணு திடீர்னு போயிடுது. இவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன சார் சொல்றோம்? கேன்சர் பேஷண்ட் கிட்ட நம்பிக்கை பேசுகிறோம். கால் போயிட்டா என்ன சார், கட்டக்கால் வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம என்ன நம்பிக்கை கொடுக்கிறோம்? இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றோமே. உள ரீதியா பாதிக்கப்பட்டதை கூட இது இல்லாதவர்களும் வாழ முடியும்னு சொல்லாம ஆல்டர்னேட் தேடு, ஆல்டர்னேட் தேடு, ஆல்டர்னேட் தேடுன்னு ஆல்டர்னேட்டை தேடி 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 நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு உச்சபட்சமான ரிஸ்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கோமே, அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம் இல்லையா? ஒரு டிவி சீரியல் நடிகை, அவ கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, 2 பசங்க அவளுக்கு. வேற ஒருத்தரோட ஒரு இதெல்லாம் நம்ம பேசணும் சார், ஏன்னா வெக்கப்பட்டுட்டு பேசாமல இருக்கோம், அறுத்து கிழிச்சு பேசணும் ஒரு இடத்துல. வேற ஒருத்தரோட ஒரு தொடர்பு, அதுவே ஒரு அசிங்கமான விஷயம்.